தற்போதைய அண்மை செய்தி. விளம்பர திமுக அரசை கண்டித்து ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளம்பர திமுக அரசை கண்டித்து ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் காவல்துறையினர் அராஜகத்தை விட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை சாலையில் தரதரவென இழுத்துச் சென்ற போலீசாரால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. திமுக அரசை கண்டித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை சாலையில் தரதரவென இழுத்து காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளம்பர திமுக அரசை கண்டித்து அதுக்காக நீங்க இப்படி ஒரு பழி போடுவீங்களா? அதுக்காக இப்படி பேசுவீங்களா? அதுக்காக நீங்க இப்படி பேசுவீங்களா? அதுக்காக நீங்க இப்படி பேசுவீங்களா? லூசுன்னு சொல்லுவீங்களா? பத்திரிகையாளர் எதுக்கு லூசுன்னு சொன்னீங்க? நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. இருங்க சார் நீங்க அடிச்சதான் சார் நாங்க பார்த்தோம். நீங்க அடிச்சதை நாங்க பார்த்தோம். அததான் விஷுவல்ல எடுத்தோம். நீங்க அடிச்சதை நாங்க பார்த்தோம், விஷுவல்ல எடுத்தோம். அதுக்காக நீங்க இப்படி ஒரு பழி போடுவீங்களா? அதுக்காக இப்படி பேசுவீங்களா? அதுக்காக நீங்க இப்படி பேசுவீங்களா? அதுக்காக நீங்க இப்படி பேசுவீங்களா? லூசுன்னு சொல்லுவீங்களா? பத்திரிகையாளர் எதுக்கு லூசுன்னு சொன்னீங்க? நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. விளம்பர திமுக அரசை கண்டித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காவல்துறையினர் அராஜக போக்கோடு செயல்பட்டிருக்கிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஆசிரியர்களை சாலையில் தரதரவென இழுத்துச் சென்றிருக்கிறார்கள் போலீசார். அதனை வீடியோ பதிவு செய்த பத்திரிகையாளர்களை தகாத வார்த்தையில் திட்டி அராஜக போக்கோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். பெண் ஆசிரியர்களை இழுத்து தள்ளிய ஆண் காவலர்களை தட்டி கேட்ட செய்தியாளர்களை தகாத வார்த்தையில் போலீசார் பேசியிருக்கிறார்கள். அதனையும் நேரலை காட்சியில் பார்த்தோம். பெண் ஆசிரியர்களை ஆண் காவலர்கள் இழுத்து தள்ளிய காட்சிகளை பதிவு செய்த செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர்களுடன் காவலர்கள் அராஜக போக்கோடு நடந்து கொண்ட காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. விளம்பர திமுக அரசை கண்டித்து ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் காவல்துறையினர் அராஜக போக்கோடு செயல்பட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண் ஆசிரியர்களை ஆண் காவலர்கள் சாலையில் தரதரவென இழுத்துச் சென்றுள்ளதோடு அதனை கேள்வி கேட்ட செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு செய்தியாளர்களை நோக்கி மிகவும் கடுமையான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தியதும் நம்மால் பார்க்க முடிந்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை சாலையில் தரதரவென இழுத்துச் சென்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் லாவண்யா. தற்பொழுது இந்த பரபரப்பான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை அவர்கள் இழுத்துச் சென்றதோடு உங்களையும் தாக்க முயற்சித்திருக்கிறார்கள். இது பின்னாடி என்ன விரிவான விவரங்களை வழங்கலாம்? இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் தங்களினுடைய கோரிக்கையை, அதாவது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 181 படி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என உறுதியளித்திருந்தனர். அந்த வகையிலே 4 ஆண்டுகள் ஆகியும், அதாவது ஆட்சி காலமே முடியக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கும் போதும் சரி, திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என தொடர்ந்து இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆண்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று இரவு பகலாக தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் இன்று 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலைகளில் அமர்ந்து
தங்களினுடைய அந்த கஷ்டங்களையுமே மீறி இந்த பணி நிரந்தரம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் நடத்தி வந்த சூழ்நிலையில் திடீரென்று பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட சென்றனர். அப்பொழுது இந்த பகுதியே ஒரு போக்குவரத்து நெரிசலில் ஸ்தம்பித்து காணப்பட்டது. நகரினுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அப்பொழுது அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவல்துறையினர் பெண் ஆசிரியர்கள் என்றும் பாராமல், அதாவது ஆண் காவலர்கள் பெண் ஆசிரியர்கள் என்றும் பாராமல் அவர்கள் மீது தகாத இடங்களில் கை வைத்தார்கள். அதனை நாம் காட்சிப்படுத்தினோம். செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய ஊடகத்தினை சார்ந்த அனைவரின் மீதுமே அவர்கள் கடுமையான ஒரு வார்த்தைகளை வீசினார்கள். அதிலும் குறிப்பாக நம் தொலைக்காட்சியினுடைய அந்த ஒளிப்பதிவாளர் மீது கை வைத்து தள்ளி அவர் மீது ஒரு தகாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உங்களுக்கு வேலையே இல்லையா என்று கூறி பல்வேறு வார்த்தைகள், அதாவது சொல்ல முடியாத நாவிற்கு கூசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் போலீசார் கூறி கை வைத்து மேலே தள்ளி ஒரு செய்தியாளர் என்று பாராமல் அடுக்கடுக்கான தேவையற்ற கேள்விகளை என் மீது எழுப்பி மிகவும் ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டார்கள். தங்களுடைய உரிமைக்காக, தங்களினுடைய பணி பாதுகாப்பிற்காக, தங்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக பள்ளி சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் எல்லாம் தெருக்களிலும் வீதிகளிலும் சாலைகளிலும் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த திமுக ஆட்சியில் போராடியவர்கள் மீதும் ஒரு நாகரிகமான ஒரு அணுகுமுறையை காவல்துறை கையாளவில்லை என்பது மிகவும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதிலும் குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் என்றும் பாராமல் அவர்கள் மீதும் அவர்களை பேருந்தில் ஏற்றிய விதமே சரியில்லை. தரதரவென்று இழுத்து அவர்களுடைய உடை கலைந்து போகும்படி அதிலும் கோஷங்களை எழுப்பி அந்த பேருந்தில் ஏறக்கூடிய அந்த பெண் ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக உள்ளே தள்ளி ஆண் காவலர்கள் மிகவும் ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் பதிவு செய்யும் பொழுது அங்கிருக்கக்கூடிய சக ஊடகத்தினரையும் சரி, நம்முடைய ஊடகத்தை சார்ந்த ஒளிப்பதிவாளரையும் சரி, அவர்கள் மிகவும் கடுமையான வார்த்தைகளை கூறியும் கை வைத்து மேலே தள்ளியும் அவர்கள் மிகவும் ஒரு காவல்துறையினர் அராஜக போக்கோடு செயல்பட்டார்கள். விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி லாவண்யா.